என்னங்க 2 நாளா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இன்னும் 10 நாள்ல ஃபங்க்ஷன் வைக்கணும். கொஞ்சமாவது பொறுப்போட வேலை பாருங்க. காசு விஷயத்துல மட்டும் கரெக்டா இருப்பீங்களே. இப்போ ஹஸ்பண்ட் ஷோரூம் தான் வருவாரு. நான் அவர்கிட்ட பணம் கொடுத்து வரேன். கொஞ்சம் வேலையை முடிச்சு விடுங்க. நாளைக்கு வந்து பார்க்கும்போது எல்லாம் எனக்கு கிளியரா இருக்கணும். ச்சே, பணம் பண்ணணும், பணத்துல மட்டும் கரெக்டா இருக்காங்க. ஆனா வேலை பார்க்கறதுக்கு மட்டும் யாருக்கும் முடிய மாட்டேங்குது. உலகமே இப்படிதான்ப்பா இருக்கு. சௌமியா, வாங்குங்க. இப்பதான் ஷோரூம்ல இருந்து கால் வந்தது. அந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் இன்னும் பாதி அப்படியே நிக்கிதான். எக்ஸ்ட்ரா கலரிங் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மட்டும் பணம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பணத்துல ஒரு 20,000 எடுத்து கொடுத்துருங்க. சௌமியா, இது அட்வான்ஸ் பணம் 5 லட்சம் தானே. இதுல இருந்து 20,000 எடுத்து கொடுத்துட்டா அப்புறம் அட்வான்ஸ் கொடுக்க கம்மி ஆயிடாதா? வேற என்னங்க பண்றது? அவனுங்களும் அப்படியே பாதி விலையே போட்டுட்டு இருக்கானுங்க. நான் வேணும்னா என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி ஒரு 20,000 ஜிபே பண்ணி விடுறேன். சரி சௌமியா, சரி என்னன்னு பாரு. அம்மா, இந்த அட்வான்ஸ் 5 லட்சத்துக்கு 100 ரூபாய் பத்திரத்துல எழுதி வைக்க சொன்னேன்ல, எழுதி எல்லாம் ரெடியா இருக்குல்ல? பிரிண்ட் எல்லாம் கரெக்டானு செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கரெக்டா இருக்கு சௌமியா, ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். ஆனா விஷயம்னாலே பக்கு பக்குன்னு வருதுங்க. முன்னாடி மாதிரி எல்லாம் ஏதோ நம்பிக்கையின் பேர்ல கொடுத்தோம் அட்வான்ஸை வாங்கணும்லாம் இருக்க முடியாது. இப்பெல்லாம் எல்லாமே பத்திரம் ரீதியா பேப்பர் ரீதியா இருந்தா தான் நம்புறாங்க. அதனாலதான் ஒரு 100 ரூபாய் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும்னு சொல்றது. ஏன்னா பின்னாடி நான் வாங்கவே இல்லை, எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு ஜகாயிச்சிடக்கூடாது பாருங்க. கரெக்ட் தான் சௌமியா, எல்லாம் எழுத்துப்பூர்வமா வாங்குறது நல்லது தானே. அம்மா, பணத்தை எதுல எடுத்துட்டு போறீங்க? பேக் எடுத்துட்டு வரலையா? ஐயோ, அதை மறந்துட்டேனே. நீ பேக்ல வச்சிருப்பேன்னு நினைச்சேன். என் ஹேண்ட்பேக்ல தாங்க இருந்தது. அதை கொண்டு போக முடியாதுல்ல. கொஞ்சம் கோச்சிக்கிறாம உள்ள போய் ஏதாவது ஒரு பை எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். சரி, இந்த பத்திரம் இங்க இருக்கட்டும், நான் போய் ஏதாவது பை எடுத்துட்டு வரேன். ஹலோ, சார் சொல்லுங்க சார். என்னம்மா, இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்க வரேன், நீங்க ஆளையே காணோம். சார் இப்பதான் சார் கிளம்பிட்டு தான் இருக்கோம். ஹஸ்பண்ட் தான் சார் வராரு. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போகணும். பத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க சைன் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. ஓகே ஓகேம்மா, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும். அதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு தான் கால் பண்ணேன். சார் இன்னும் 10 மினிட்ஸ்ல உங்க வீட்ல இருப்பாரு. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகேம்மா, வச்சிடுறேன். ஷப்பா, 1 கோடி ரூபாய் போட்டு ஷோரூம் வாங்க போறோம். 5 லட்சம் அட்வான்ஸா கொடுக்காமலா போயிடுவோம்? இதுக்கு போட்டு இந்த ஆளு இத்தனை ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். சௌமியா. அத்தை சொல்லுங்க. என்னம்மா, நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆபீஸுக்கு கிளம்பலையா? இந்த சாப்பாடு நீ வருவேன்னு உட்காந்துருந்தேன், ஆளை காணா, அதான் எடுத்துட்டு வந்தேன். லஞ்ச் பேக்கா? எனக்கு எதுக்கு அத்தை? நான் தான் ஆபீஸ் போகலையே. லீவ் போட்டுட்டியாம்மா? ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. நான் அறக்க பறக்க சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தை, நான் லீவ் எல்லாம் போடல, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். சௌமியா, என்ன சொல்ற? வேலையை விட்டு விலகிட்டியா? ஐயோ ஆமாத்த, உங்ககிட்ட நைட்டு கொஞ்சம் லேட்டா வந்ததுனால சொல்ல மறந்துட்டேன். இனிமே ஆபீஸ் பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு சமைக்க வேண்டிய தலைவலியும் இல்ல. அரைக்க பறக்க இனிமே செய்யாம பொறுமையா செய்யுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன சௌமியா சாதாரணமா சொல்ற? வேலையை விட்டுட்டியா? இதுக்கே அத்தை நீங்க இவ்வளவு ஷாக் ஆகிறீங்க? நான் வேலைக்கும் போய்கிட்டு ஷோரூமையும் மேனேஜ் பண்ண முடியுமா? சௌமியா, ஷோரூமை தம்பி தானே பாத்துக்கிற போறேன். நீ எப்போதும் போல வேலைக்கு போக வேண்டியதானே? மாசம் 2 லட்சம் வருமானம் வர்ற வேலையை எதுக்குமா கெடுத்துக்கிற? ஐயோ அத்தை, இதுதான் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நான் வேலைக்கு போனேன்னா மாசம் 2 லட்சம் தான் அத்தை வரும். இதே நான் ஷோரூம்ல அவர் கூட இருந்து ஹெல்ப்ஃபுல்லா பண்ணேன்னா எனக்கு ஒரு வேலைக்கு உள்ள ஆளும் மிச்சம், அதே நேரத்துல மாச வருமானமும் அதிகரிக்கும். நம்ம பிசினஸ் தானே நம்ம பார்க்கணும். என்ன சௌமியா என்னென்னமோ சொல்ற? அத்தை, நான் உங்களுக்கு புரியுது மாதிரியே சொல்றேன். நம்ம 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதை ஏனோ தானோன்னு ஒரு ஆள் இருந்துகிட்டு மெயின்டைன் பண்ணா சரியா வருமா சொல்லுங்க? அதுக்கு வேலைக்கு நம்ம 10 பேரை வச்சாலும் நம்ம 2 பேரும் இருந்து பொறுப்பா நடத்தினாதான் அத்தை கம்பெனி பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். நாங்க பாட்டுக்கு ஆளை போட்டுட்டு நான் ஒரு பக்கமும், அவர் பாட்டுக்கு ஆளை போட்டுட்டு அவர் ஒரு பக்கமும் 5க்கும் 10க்கும் வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஷோரூம் என்ன ஆகுறது? அவனை வேலைக்கு போகணும் சொல்லல சௌமியா, நீ ஏன் வேலையை விட்டேன்னு கேக்குறேன். அதான் அத்தை நானும் சொல்லிட்டு இருக்கேன். சின்னதா ஒரு மளிகை கடை வச்சா கூட அதுல அப்பா, புள்ள, புருஷன், பொண்டாட்டின்னு குடும்பமா இருந்து வேலை பார்த்தாதான் அதுல இருந்து 10 ரூபா வருமானம் எடுக்க முடியும். நாங்க வைக்கிறது மிகப்பெரிய ஷோரூம், அதுவும் வசந்தன்கோ மாதிரி பெரிய ஷோரூமா ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அதுக்கு 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாதானே அத்தை நல்ல வருமானம் பார்க்க முடியும். உன் வேலைக்கே ஆபீஸ்ல 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல சௌமியா, அது கெட்டு போகுது இல்லம்மா? நம்ம ஷோரூமை நான் டெவலப் பண்ணேன்னா மாசம் 2 கோடி வரைக்கும் என்னால டர்ன் ஓவர் எடுக்க முடியும் அத்தை. இந்த 2 லட்சம் பெரிய விஷயமா படாது. நாங்க எடுத்திருக்கிற முடிவு கரெக்டா தான், நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க சரியா? சௌமியா,
பேக் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இந்த பணத்தெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்பதான் ஷோரூம் ஓனர் கால் பண்ணாரு. அவர் எங்கேயோ அர்ஜென்ட்டா வெளியில ஃபங்க்ஷன் கிளம்பணுமா. சீக்கிரமா வந்து பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போயிடுங்க. அதுக்கப்புறம் கூட பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்துக்கலாம். ஓ சரி சரி சௌமியா, நான் அப்போ பணத்தை கொடுத்துட்டே போகிறேன். என்னங்க, ஷோரூம்ல உள்ள டேபிள் சேர் எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு. புதுசா வைக்கும்போது எல்லா பொருட்களும் புதுசா இருந்தாதாங்க நல்லா இருக்கும். அதனால நான் போய் அந்த மரக்கடையில உள்ள ஆசாரியை பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன வேணும் ஏது வேணும்னு டீட்டெயிலா சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி சௌமியா. அங்க வேலை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். முடிஞ்சா என்னையும் அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்க. நான் போகும்போது ஆட்டோல போயிடுறேன். ஓகே சௌமியா, கால் பண்ணுறேன். ராசேந்திரா, மருமக வேலையை விட்டுருச்சாம்லப்பா, உனக்கு தெரியுமா? ஆமாம்மா, நேற்று தான் பேப்பர் கொடுத்துட்டு வந்தா. வேலையை விட போறத பத்தி எதுவுமே சொல்லிக்கிறலையப்பா. திடீர்னு விட்டுட்டு வந்தா என்னப்பா அர்த்தம்? அம்மா இதெல்லாம் முன்னாடியே அவள் முடிவு பண்ணதுதாம்மா. ஷோரூம் வச்சுட்டா இனிமே ஆஃபீஸ்க்கு அவள் வேலைக்கு போக மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டா. ஷோரூமை 2 பேரும் பார்த்தாதாம்மா கரெக்டாக இருக்கும். நான் மட்டும் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இல்லை. என்னடா நீனு இப்படி சொல்ற? அவளுக்கு மாச நிரந்தர வருமானம்னு ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சு. இனிமே அது இல்லைங்கிறப்ப குடும்பம் சிரமப்பட்டு போயிடாதா? தொழில்னு வந்தா லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆரம்பிக்கிறது என் மனசுக்கு ஏதோ தப்பா படுதுடா. அதெல்லாம் ஒரு சிரமமும் வராதுமா. நாங்கள் 2 பேரும் என்ன வேலையை விட்டுட்டு வீட்லயே உட்காந்துருக்க போகிறோம்? ஷோரூம் ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அதில் எடுக்கிறத விட இதில் நல்லாவே வருமானம் பார்க்கலாமா. நீங்கள் எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காம உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ராசேந்திரா, ராசேந்திரப்பா, ராசேந்திரப்பா, சொல்லு மருதாயி. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மருதாயி சொல்லுமா. கண்ணுக்கு மருந்து ஊத்திருக்கேன், எந்திரிக்க கூடாது. ராசேந்திரப்பா, நம்ம மயனும் மருமகளும் அவசரப்பட்டு ஏதோ பண்றாங்களோன்னு தோணுது. என்னால எதையும் தடுத்து நிறுத்த முடியல. ரொம்ப பயமா இருக்கு ராசேந்திரப்பா. பைத்தியக்காரி, அதைத்தானடி நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப என்ன நடந்துச்சு? உன் பயத்துக்கான காரணம் என்ன? சௌமியா வேலையை விட்டுட்டாலாம். அது சரி, அப்புறம் என்னங்க சாதாரணமா சொல்றிய? மாசம் 2 லட்சம் வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கா. இப்ப புதுசா தொழில் ஆரம்பிச்சு உடனே லாபம் வருமா? இதுல மாசம் வேற 100 கோடிக்கு வட்டி கட்டணுமே, அதுவும் பெருவேட்டு பேங்க்ல. கட்டத்தே வேணும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன ராசேந்திரப்பா, யார் வீட்டு பற்றியவோ பேசுறது மாதிரி பேசுறிய? வேற எப்படி மருதாயி பேச சொல்ற? இது எல்லாம் நான் எதிர்பார்த்தது தானே. என்னங்க சொல்றிய? என் மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு அடிக்குது. மருதாயி, கடைசி காலத்துல இந்த வீடு மட்டும்தான் நமக்கு இருக்கு. பின்னாடி நம்ம பிள்ளைக்கு இந்த வீடு மட்டும்தான் உதவும். அதனால இதை எதுவுமே பண்ண வேணான்னு நான் தளவாட அடிச்சேன். நீ எதையுமே கேட்காம என் புள்ள வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். அவன் குடிச்சு புட்டு ஊதாரியா திரிய போறேன். அவன் வாழ்க்கை வீணா போகுதுன்னு கதறினேன். கட்டுன பாவத்துக்காகவும் நீ சொன்னதுக்காகவும் உன் வார்த்தையை நம்பி நான் எழுதி கொடுத்தேன். இதுக்கு மேல இந்த சொத்தை காப்பாத்துறதான். வீணா போய் ரோட்ல நிக்கிறது அவன் பாடு. அவங்க செய்யறதுக்கும் அவங்க பண்றதுக்கும் அவங்க தானே பொறுப்பு. இதுல நான் என்னத்த சொல்றது? ராசேந்திரப்பா, போ மருதாயி, உனக்கு அடுப்படியில வேலை இருக்கும். அவன் மயனும் மருமகளும் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சுட சுட சோறாக்கி ரெடி பண்ணி வைக்கணும்ல. நீ போய் உன் பண்ண வேலையை பாரு. நான் படுத்து தூங்குறேன், எனக்கு கண்ணெல்லாம் எரியுது. ஒரு கிளி உருகுது ஒரு மயில் பழகுது ஓ மைனா மைனா. குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா. தளிருது தளிருது தானா, இது ஒரு தொடர்கதை தானா. தளிருது தளிருது தானா, இது ஒரு தொடர்கதை தானா. இருமணம் இணையுது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா. ஒரு கிளி உருகுது ஒரு மயில் பழகுது ஓ மைனா மைனா. அட 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 அட, நம்ம பொண்டாட்டி என்னமா பாடுறாயா. நம்ம வாளுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குங்கிறதே இவ்வளவு நாளும் தெரியாம போயிருச்சே. கிளிஞ்சல்களே உளையரிசி இவளல்லவா இளவரசி. கிளிஞ்சல்களே உளையரிசி இவளல்லவா இளவரசி. தேனோடும் பூவெல்லாம் பாய் போடும். ஒரு கிளி மடியினில் ஒரு கிளி உறங்குது ஓ மைனா மைனா. ஒரு கிளி உருகுது ஒரு மயில் பழகுது ஓ மைனா மைனா. இலைகளும் கிளைகளும் மைனா. நன 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 நன. மேடம், ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். நீங்க எப்போ வந்தீங்க? ஒரு கிளி உருக ஆரம்பிச்ச ஆரம்பத்திலே வந்துட்டேன். பாட்டு வேற லெவல்ல இருக்கே. ஐயோ, அது சும்மா வாய்க்கு வந்தபடி பாடுனேன். வாலு, உண்மையாவே பாட்டு சூப்பரா இருந்துச்சுடி. நான் கேமரால வீடியோலாம் எடுத்துட்டேன். வீடியோ எடுத்தீங்களா? வீடியோ முதல்ல டெலீட் பண்ணுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து உங்க அக்கா கிட்ட எல்லாம் போட்டு காமிச்சு என்ன ஓட்டிட்டு இருப்பீங்க.
சேச்சே, அக்கா கிட்ட எல்லாம் காட்டுற விஷயமா இது? ஃபியூச்சர்ல நம்ம பொண்ணு கிட்ட காட்டுறதுக்காக வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். பாரு, உங்க அம்மா பெரிய சிங்கரே தோத்து போற அளவுக்கு எப்படி பாடிட்டு இருக்கான்னு காட்டணும்ல, அதுக்கான எவிடன்ஸ் தான் அதெல்லாம். சும்மா ஓட்டாதீங்க, அதை டெலீட் பண்ணுங்க. இதெல்லாம் பொக்கிஷமா? இத போய் டெலீட் பண்ண முடியுமா? அம்மா, நீ கிளம்பிட்டியா இல்லையா? நான் மேரேஜுக்கு வரலங்க, நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா? ஏய், ஊட்டிக்கு வந்துட்டு மேரேஜ் அட்டென்ட் பண்ணாம போனா எப்படி? அவன் அவ்வளவு தூரம் நம்ம கல்யாணத்துக்காக மெனக்கட்டு வந்திருக்கான். நம்ம போல எல்லாம் நல்லா தெரியாது வாளு, கண்டிப்பா போய் ஆகணும். ப்ளீஸ் நீங்க மட்டும் போயிட்டு வாங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ பார்க்க வேணாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்து என்னங்க பண்ண போறேன்? நீங்க மட்டும் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ். ஏன் வரமாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு? இல்ல, நான் கல்யாணத்துக்குன்னு கிராண்டா எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டு வரல, அதனால தான் சொல்றேன். நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். ஓ, மேடம்க்கு இதுதான் பிரச்சனையா? அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற கபோர்ட்ல ஒரு கவர் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. கபோர்ட்ல என்ன இருக்கு? போய் எடுத்துட்டு வா போ. சரி. ஒரு கிளி ஒரு கதை உரிமையில் பல கதை, ஓ மைனா மைனா. அட, பாட்டு நல்லா இருக்கே. என்ன கவர் இது? இங்க வாடி, வந்து ஓபன் பண்ணி பாரு. பேக் ஏதோ வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்னங்க இருக்கு உள்ள? நீ ஓபன் பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சதுதான் இருக்கும். அப்படி என்ன இருக்கு? ஐயோ, எனக்கு பிடிச்ச பிங்க் கலர், அதுவும் லாங் ஃப்ராக். எப்படிங்க, எப்படி எடுத்தீங்க? அதெல்லாம் அப்படிதான், நீ போய் போட்டுட்டு வரியா? சரி, ஒரு நிமிஷம். என்ன என்ன எவ்வளவு நேரம்? அவ்வளவுதான் 2 minutes. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க வராம இருந்தாலே பெரிய ஹெல்ப் தான். விவரம் தான் நீ. சரி சரி, சீக்கிரம் வா. முடிஞ்சு ஒரு நிமிஷம். எத்தனை ஒரு நிமிஷம்? என்னங்க? வாவ், செம்ம அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்குங்க. அம்மா, எப்ப எடுத்தீங்க? காலையில தான் போய் எடுத்துட்டு வந்தேன். சைஸ் கரெக்டா இருக்குமோன்னு தெரியாம பயந்துட்டே எடுத்தேன். பரவாயில்லையே, கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. சாரி செலக்ட் பண்ணதுல ஃபிட் ஆகாம இருந்தாதான் ஆச்சரியம். ஏய், எனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஃபேவரட் கலர் பிங்க்ல எடுத்திருக்கீங்க, பிடிக்காம இருக்குமா? நான் வேற ஏதாவது இன்னும் கிராண்டா எடுக்கலாம் தான் பார்த்தேன். இந்த பிங்க் கொஞ்சம் கண்ணுல பட்டுச்சா, சரி பிங்க்ல உனக்கு எதை கொடுத்தாலும் பிடிக்குமேனு டக்குன்னு எடுத்துட்டேன். ஓகே தானே? பெருசா ஒன்றும் கிராண்டா இல்லைல்ல? பிங்க் கலர்ல சிம்பிளா போட்டாலே கிராண்டா தான் தெரியும். இது கேர்ள்ஸ் கலர், உங்களுக்கெல்லாம் புரியாது. அதனால தானே டவுட்டே இல்லாம எடுத்திருக்கோம். பட் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. தேங்க்யூ. அம்மா, ஃபங்க்ஷனுக்கு கிளம்பல, டைம் ஆயிடுச்சுப்பா. அடிப்பாவி. ஆமா, நீ அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, ஃபங்க்ஷன் போலாம். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்படி வர்றது? நான் வரலப்பா, வேணும்னா நீ போயிட்டு வா. ஓ, சாரிக்கா, அதுதான் பிரச்சனையோ? ஆமா, பொண்ணுங்க நீங்க நல்லா 2 மணி நேரம் மேக்கப் எல்லாம் போட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி டால் மாதிரி வந்து நிப்பீங்க. நாங்க பாரு, பரட்ட தலையோட போய் நின்னா நல்லாவா இருக்கும்? எவ்வளோ அழகான பொண்ணா தள்ளிட்டு வந்துட்டான் விக்கின்னு எல்லாரும் கிண்டல் பண்ண மாட்டானுங்க? சரி, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. உங்களுக்கு பேக் சைட்ல இருக்கிற ரைட் கப்போர்டுல ஒரு கவர் இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க. பாரா, ஏய், என்ன எதுவும் சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை போய் போட்டுட்டு வாங்க. ட்ரெஸ்ஸா? நீ எப்படி போய் வாங்கின? நீ எப்படி தனியா? இப்பெல்லாம் ஒன்றும் வாங்கல, ஊர்லேயே வாங்கிட்டேன். உங்கள் மேலே கோவமாக இருந்ததுனால கொடுக்காம வச்சுருந்தேன். சரி, இங்கே வந்து எப்படியும் சமாதானப்படுத்திடுவோம், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாமேன்னு பார்த்தேன். அது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி போங்க, போய் போட்டுட்டு வாங்க, டைம் ஆச்சு. ஓகே, வெயிட் பண்ண வரேன். ஒய். சூப்பராக இருக்கு. 2 பேருக்கும் நல்ல மேட்சிங் ஆயிடுச்சுல்ல? மேட்ச் ஆனதுனால தானே கப்பல் ஆயிருக்கோம். ரொம்ப தான், ஆனால் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சும்மா மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்ல? இல்ல, நல்லா சேட்டு விட்டு பையன் மாதிரி இருக்கீங்க. கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே, நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? இந்த மாடனை எருமை மட்டும் ஃபோன் அடிச்சா எடுத்தே தொலையாது. என்னதான் செய்யுமோ தெரியலத்தா. அப்புறம் ஏண்டி விட்டுட்டு போனேன், எதுக்கடி விட்டுட்டு போனேன்னு மறுபடி வந்து கத்த வேண்டியது. எடுத்து தொலைவம்பள, நேரம் ஆயிருச்சு. எங்க அத்தைக்கிளை வேற திட்ட போது போ. அடியில இன்னும் கிளம்பலையா நீ? வந்துருச்சா? என்னத்து கிழவி? ஏண்டி, எங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல? சீவா தம்பி வீட்டுல இருக்குது, படக்குன்னு தண்ணி கேட்டுச்சுன்னா என்னடி செய்யறது? வெளியே உட்காந்துக்கிட்டு போன் பேசிட்டு இருக்கே, என்ன படக்குன்னு போய் அள்ளிட்டு வா. தனியா போய் அள்ளிட்டு வரணும், ஒரு மாதிரியா இருக்கும். அதான் துணைக்கு மாடனுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரோம். எது அதுக்கு தாண்டி சேர்மானம் சேருவியே? தண்ணிக்கு போனா சேர்மானா, வெண்ணிக்கு போனா சேர்மானா, பாலை எடுக்க போனா சேர்மானா, பட்டமரம் எடுக்க போனா சேர்மானா, எல்லாத்துக்கும் சேர்மானம் சேர்ந்து தான் போகணுமா? ஏன் தனி அவங்க கிட்ட போகாதோ?
அதெல்லாம் அப்படித்தான். இணை பிரியாத தோழிகள்னா எங்கே போனாலும் ஒன்றாவே போவோம், ஒன்றாவே வருவோம். அப்போ தானே நாங்களும் ஒரு ஆளுன்னு ஊருக்குள்ளே கேங் ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் இந்த வயசில் உங்களுக்கே வாட்ஸ்அப் குரூப் இருக்கையில எங்களுக்கு கேங் இருக்கக்கூடாதோ? இருக்கட்டும் வீட்டுல ஒரு வட்டு தண்ணி இல்ல, ஒழுங்கு மரியாதையா ஓடி போய் அள்ளிட்டு வரலன்னு வச்சுக்க, உனக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியாதம்மா சொல்லிவிட்டேன். சரி சரி, கிளம்புங்க. இவ வேற ஃபோன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறா. இவளுகெல்லாம் எதுக்குத்தான் ஃபோன் வச்சிருக்காளுகனே தெரியல. எப்போ ஃபோன் அடிச்சாலும் எடுக்கிறது கிடையாது. ஹலோ, நீங்க எல்லாம் ஃபோன் வச்சிருக்கிறோம்னு பேருக்கு வச்சிருப்பீங்களோ? ஏன்டி ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஃபோன் அடிச்சா கூட எடுத்து என்னன்னு கேட்க மாட்டீங்களா? எம்புட்டு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலடி நெடுவாளி, சொல்லு என்ன விஷயம்? ஐநா சபை மாநாட்டில் ஐயா துறைக்கு பதிலாக நம்ம 2 பேரையும் பேச வர சொல்லியிருக்காங்களாம். வரியா போவோம்? என்னடி சொல்லு. என்னத்த சொல்லு, தண்ணி எடுக்க போறேன், வரியா? இல்லடி நான் வரல. இப்பதான் உன் மாமியா சொல்லிட்டு போகுது மாடனையும் கூட்டிட்டு போன்னு. ஏன் வரலங்கிற? வீட்டுல தண்ணி இல்லையாம்ல? இல்லடி நான் வெளியில இருக்கேன். வெளியில இருக்கியா? காலையில தானடி ஆஸ்பத்திரியில இருந்து வந்தோம். இப்போ உங்க அத்தை உன்னை தண்ணிக்கு கூட்டிட்டு போக சொல்லுச்சு, நீ வெளியில இருக்கம்ங்கிற? ஆமா, ஒரு வேலையா வெளியில வந்தேன். என்னது வேலையா வந்தியா? ஏன் எரும மாடே, என்ன உளறிக்கிட்டு இருக்க? தூங்குறியா? இல்லடி நான் அப்புறம் பேசுறேன், வையே. ஏய் மாடனே, இப்போ நான் என்னல கேட்டேன், எதுக்குல வைக்கிற? என்ன தண்ணிக்கு வரியான்னு தானே கேட்டேன். இது ஒரு குத்தமா? வாடி தண்ணிக்கு போயிட்டு வருவோம், தனியா போக ஒரு மாதிரி இருக்கு. நான் ஒரு வேலை விஷயமா டவுனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்டி, நான் அப்புறம் பேசுறேன், வையே. மாடனே மாமியா தண்ணிக்கு கூட்டிட்டு போக சொல்லுச்சு. இவளுக்கு ஃபோன் பண்ணா வெளியில இருக்கேன்னா, அப்புறம் கேட்டதுக்கு வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன்றா. வாய்ஸும் ஒன்றும் சரியில்லையே, என்னவா இருக்கும்? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்ன மாடனு, ஏதோ அர்ஜென்ட்டா எங்கேயோ கிளம்புறது மாதிரி பேசுன, கொல்ல பக்கத்துல உட்காந்துருக்க. மாடனே சாரிடி நெடுவாளி. உன் சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன பிரச்சனை உனக்குங்கிறத மட்டும் சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி 2 பேரும் நல்லா தானே பேசிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ள அதுக்கு என்னடி நடந்துச்சு? ஏண்டி மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? எங்க இருக்கேன்னு கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிற. ஒன்னும் இல்லடி. ஏய் அரைஞ்சு விடுவேன், ஆமா சொல்லிட்டேன். என்ன எப்ப பார்த்தாலும் என்ன கேட்டாலும் ஒன்னும் இல்லைன்னு என் வாயை அடைச்சிடுற. உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னவா இருந்தாலும் சொல்லி தொலையேன், அப்பதானே தெரியும். எனக்கு நீ தான் பிரச்சனை. கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விட. எப்ப பார்த்தாலும் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க. நான் தான் வெளியில இருக்கேன்னு சொல்றேன்ல, அவாய்ட் பண்றேன்னு கூட தெரியாது. போனை வச்சுட்டு போக வேண்டியதானே. எப்ப பார்த்தாலும் தண்ணிக்கு வா, இதுக்கு வந்துட்டு. ஏய் இங்க பாருடி மாடனே, ஏய் மூஞ்சிய பாரு. என்னடி உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அதட்டி பேசினா அப்படியே போயிடுவேன்னு பாத்தியா? நீ என் ஃப்ரெண்டுடி. உனக்கு என்ன ஆனாலும் அப்படியே விட்டுட்டெல்லாம் என்னால போக முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறியா இல்லையா? ஒன்னும் இல்ல, நீ கிளம்பு. ஏய் நில்லு. விடுறி நெடுவலி. இதுக்கு மேலேயும் உன்னை விட முடியாது. உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்ல போறியா இல்லையா? என் பிரச்சனை என்னோட போட்டோம், நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. அப்ப இவ்வளவு நாளும் ஃப்ரெண்டுன்னு உன் கூடவே தெரிஞ்சதுக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதான் இல்ல? அப்ப சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்காக கூட இருந்திருக்க. மத்தபடி உண்மையான அன்பெல்லாம் கிடையாதுல்ல? ஆமா, நான் ஒரு பொய்க்காரி, நான் ஒரு நடிப்புக்காரி, நான் யாருக்குமே உண்மையா இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஓகே அரேஞ்சுன்னு வச்சுக்கோயேன். நெடுவலி, 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 என் லைஃபே போயிடுச்சுடி. நான் ஒரு நடப்போன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. எனக்கு வாழவே பிடிக்கல. மாடனு என்னாச்சு? மாடனு என்னடி ஆச்சு? சொல்றேன்டி, எல்லாத்தையும் சொல்றேன்.